வணக்கம், நான் உங்கள் கேஆர் பிரீத்தி கணேஷ். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து காலிஃப்ளவர் வதக்கல். அது வந்து ஒரு வதக்கல் மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது காலிஃப்ளவர் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கோம், வெங்காயம், நம்மளோட யூனிக் வெஜ் மசாலா, எண்ணெய், நல்லெண்ணெய், அது போக வந்து உப்பு தேவைக்கேற்ற அளவு. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிடுவோம். இப்போ வெங்காயம் வந்து தேவைக்கேற்ற அளவு போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் வெங்காயம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டுருக்கு. லேசாக கலர் மாறினோன்னையும் நம்ம வந்து காலிஃப்ளவரை போட்டுடலாம். காலிஃப்ளவர் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இறுத்து வச்சுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை அப்படியே இதில் போட்டுருங்க. இப்போ காலிஃப்ளவருக்கு மசால் போட போகிறோம். இந்த டீஸ்பூனில் நம்ம வந்து 3 ஸ்பூன் போட போகிறோம். ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இது 2, 3. இப்போ இதை வதக்கிக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து ஒரு 3.5 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறோம் டோட்டலி. இதை போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுனால் இன்னும் நல்லாயிருக்கும். முதல்ல நிறைய ஆயில் ஊற்றாமல் இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் காலிஃப்ளவர் மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோ சூப்பராக திரண்டு வெந்துட்டுருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை ரியல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் நார்மலாக வைக்கிறதோட. உப்பு மசால் சூப்பர். ஆக்சுவலி இதை வச்சிங்கன்னா கிட்ஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. உரப்புலேருந்து கலர்லேருந்து இதுலேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படியே அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு டிப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பொடி போட்டுட்டு அதுக்கடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றினோம். பொடி போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. அதுனா அந்த இது நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துடும். தண்ணியே நம்ம ஊற்ற தேவையில்லை. ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதோட இது அவ்வளோ சூப்பராக வந்துடும். எவ்வளோ சூப்பராக வதங்குதுன்னு பாருங்கள். அந்த கீழே ஒட்டாது அந்த மெத்தடில் பண்ணத்தில். இந்த கடைசி ஒரு இது போடத்தில் அது மாதிரி நம்ம பொடியும் ஒட்டாது. நல்லா பொடி என்றைக்குமே நம்மளுக்கு கீழேயோ எண்ணெயிலையோ ஒட்டாமல் நம்ம எந்த டிஷ்ஷில் போடுறோமோ அதில் நல்லா கம்பைன் ஆயிரும். நம்ம வேறு எதுவுமே போடல. வெங்காயம், எண்ணெய் ஊற்றி காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்ததை போட்டு நம்மளோட வெஜ்ஜு மசாலா 2.5 to 3 டீஸ்பூன்ஸ் போட்டு, அதாவது இந்த ஸ்பூனுக்கு போட்டு உப்பு போட்டு அப்படியே வதக்கிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ கம்பைண்டாக இருக்குது. நல்லா வதங்கிருச்சு. சூப்பராக வதங்கி இருக்கிற நம்மளோட காலிஃப்ளவர் வதக்கல் தயாராகிருச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களே நெக்ஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு இந்த கான்டெஸ்ட்டில் கூட இந்த ஈஸி டிஷ்ஷை ஒரு டிஷ்ஷாக செஞ்சு கூட எங்களுக்கு அனுப்புங்க. டாட்டா, பை பாய்.